மரியாதை வேலை சின்ன சின்னாதவங்க இருந்து கேட்கும் எல்லாருக்கும் இருந்து கேட்கும் என்ன பிள்ளை எங்களுக்கு தெரியாத வேறுமா இல்லை உள்ள என்னண்டு எங்க இருந்து வந்தது சரியா பொக்கெட்டு காட்ட அப்புறம் சரி இதுக்கெல்லாம் எடுக்க போதும் துணி இஞ்சியில் கிடந்தது துணி இதில் கிடந்த உரும்பா அது தெரியுமாப்பா தெரியும் ஒன்று வச்ச கணக்கு இருக்க மாதிரி தெரியும்
நெல் நெல் என்ன பிள்ளை முடிவாயிட்டு என்ன தெரியும் ஒன்றுமில்லை வச்சா சி ஒரு கோட்டுக்கியம் இல்லை என்ன மாதிரி கிடக்கு வேகமாக அடிக்கட்டும் இறுக்கி அடிங்கோ பயப்படாது அடே ஆமா என்ன மாதிரி இருந்துச்சு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்படி ஒன்றுமில்லை இதுக்கு என்ன சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க எங்க பின்ன ஏதோ கிடந்துட்டா அங்க கிளாஸ் வைபடவே இல்லையா இந்த வாதி ஏதோ கண்ணை கண்டுபிடிச்சி யாரு கண்ணை மூட ஆளுக்கே நாடு சரியா காசு இல்லாத இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி, அதாவது அவரோட சோல் எந்த அளவு இருக்குன்னு சொல்றது. இப்போ நீங்கள் சம்டைம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பிரம்மையாக இருக்கும். ரைட், சம்டைம்ஸ் எல்லாரோட லைஃபையும் ஒரு டைம் கூப்பிட்ற மாதிரி இருக்கும், திரும்பினா எனர்ஜி யாரும் இருக்காத மாதிரி இருக்கும். அது மாதிரியான அந்த எஃபெக்ட் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே உங்களோட இடது பக்கம், இந்த பக்கம் அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே உங்களோட இது எல்லாமே ஃபுல்லாகவே வலது பக்கம். ரைட், வலது பக்கத்தில் எங்கே டச் பண்ணாலும் வலது கை ஒரு டைம் தூக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இடது பக்கத்தில் எங்கே டச் பண்ணாலும் தூக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? எல்லாரும் கிளியராக கேட்டுச்சா? இந்த பக்கத்தால் தொடும்போது இந்த கையை தூக்கணும், அந்த பக்கத்தால் தொடும்போது அந்த கையை தூக்கிட்டே இருக்கணும். கூப்பிடுவோம் ஜாமான பட தெரியாது. இல்ல இல்ல ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். கண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும்.
ஜி இல்ல இல்ல வேற யாரும் தான கூப்பிடுவோம் போயிடு மச்சான் போன்லடக்கு வந்து பாப்பேன் மப்பவளாங்க இது எதுவும் சொல்லி வச்சு நடந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா ஆக்சுவலா அப்படிதான் தோணினா நான் நம்பல என்ன வேற யாரும் தான் கூப்பிடுங்க மப்பவளாங்க தொடாம தீக்கு நிக்கிற கைய சரி காமெடி பண்ணி பாருங்க வீடியோ எடுத்து தானே பாய் ஏய் மாற ஏய் வீடியோ எடுத்து தானே பாப்பேன் எல்லாருமே ஜாலி மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேம் ஆக்டிவிட்டியாகவே போகும். அப்போ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மேஜிக்கோட ஆக்டிவிட்டியாக போனால் இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த கேம் என்னன்னா, ஓகே கேமை சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸை சொல்லிடுவோம். இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட டிக்கெட் காசு ரிட்டர்ன். டிக்கெட் வாங்க நாங்கள் இல்லை டக்குனு காசு கேட்டாங்க. சரி ஓகே பொதுவாக கோமன் டிக்கெட் காசு இல்லை 1000 கேஷ் ப்ரைஸ். ஓகேவா 1000 கேஷ் ப்ரைஸ். என்ன வின் பண்ண மாட்டீங்களா எல்லாம் தெரியுமா வந்தா அடே சம்பள காசு வந்துரும் மச்சான் ஓகே கேம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அண்ணா ஏமாந்த மாதிரி ஏமாந்த கேர்ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டே இருக்கு. ஓகேவா அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதான். இதுக்கே இல்லை காட்டியா ஐயா ஓகே இப்போ அந்த பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா? நான் முதல்ல சொன்னேன் அண்ணா இப்போ வந்து வாலண்டியராக ஏமாறாதீங்கன்னு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும் கேம். இப்போ சொல்லுங்க இந்த பக்கம் இங்காலி பக்கம் தான் இருக்கு. இங்காலி பக்கம் இங்கேயா இங்கே இங்கால நீங்க சொல்றது எது பக்கம் மாத்துற நாங்க சொன்னா அப்புறம் நீங்க மாத்துறீங்க. விளையாட்டு இல்ல ஓகே சரி ஓகே நீ குழம்பு எல்லாரும் மேக் இட் ஈஸி. ஓகே ஒரு ஆள் சொல்லுங்க நீங்க ஓகே அண்ணா இந்த பக்கமா இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் பாத்தீங்களா அண்ணா தெளிவா இருக்காரு. அண்ணா மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ணலாம். ஓகே ரெடி இப்போதான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் ரெடியா இருங்க. ஓகே இல்ல நீங்க ஓகே அண்ணா நீங்க சொல்லுங்க ஒரு சான்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களோட சாய்ஸ் இந்த பக்கம். வேற யாராவது மதி பக்கம் ஓகே இப்படி சொன்னீங்கன்னா யாராவது ஒரு ஆள் win இல்ல தான் இந்த பக்கம் இல்ல அதுவும் கொண்டு அண்ணா இந்த பக்கம் இல்ல அங்காலடக்கு மாத்தி இல்ல ஓகே ஓகே ஆக்சுவலா இதோட பியூட்டி என்னன்னு சொன்னா அந்த பாக்ஸ் டிராவல் பண்றதுக்கு கேப்பே இல்லை. அதான் மேஜிக். நீங்க என்ன சொன்னாலும் அங்க வின் பண்ணிடாது. ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டியை பிரேக் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த கியூப் எங்க போச்சு அதான் உங்க கொஸ்டின். ஆமா குமாரன் உள்ளுக்குதான் கிடக்கும் கையை வச்சுக்க ஃப்ரீ சாய்ஸ். உங்களை யார் வேணா முன்னாடி வரலாம். இந்த பக்கம் யாராவது அண்ணா நீங்க வரீங்களா? ஈஸி தான் ஃபாஸ்ட் ட்ராக் தான். வேற ஒன்றும் ரிஸ்கான ட்ரிக்லாம் இல்லை. காட்சியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்லை பார்த்த அனுபவம் காட்சி என்னன்னு தெரியும். அது அந்த டவுட் இல்லை ரைட். ஓகே அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சாகும். கஷ்டமானதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒருக்கா ஸ்கேன் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. எல்லா முறை மாதிரி மாற போதும். ஓகே
அண்ணா நீங்க வர்றீங்களா? அப்ப எல்லாம் ஒரே மாதிரி மாற போகுது. அப்ப எல்லாம் வேறு வேறையப்பா. சம்பவம் செஞ்சாலும் இல்ல ஜஸ்ட் சீரியஸ் இல்ல நான் பார்த்து எல்லாம் ஒரே மாதிரி மாற போகுதுப்பா. நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தெரியுது எல்லாருமே? தெரியுது. சிம்பிள் தான். அந்த கார் அப்படியே கீழே போட்டுட்டு வரேன். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்க. இந்த பாட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த காரை எடுத்து பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு காட்டிட்டு நான் திரும்பி நீங்கள் பார்த்துட்டு அவங்க காட்டிட்டு ஓகேவா? இல்லை மேலே வச்சு மேலே வச்சு ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி செய்யணும். அந்த காரியம் எங்கே அந்த காரியம் எங்கேன்னு தெரிய சான்ஸ் இல்லை. இது டபுள் டேப் 2 டைம் தொடங்க. நீங்கள் 2 டைம் டச் பண்ணனால அந்த கார்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். நம்மளா தான் பேசுவோம். நம்ம தானே வேணும். ஜஸ்ட் இல்லை ஆமாம் இல்லை ஷூரா இல்லை 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 வெயிட் ஒன் மோர் அண்ணா கை இல்லை இல்லை கை இப்படி ஏதோ இந்த கை அந்த கை வச்சு முடியும். அந்த கை வச்சு ஓகேவா? அதுக்காக அந்த காட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஓகே ஒன் இதான உங்க கார்டு இல்லை இல்லை இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது. நீங்கள் யோசிக்க வரது ரைட். ஐ வில் பிரேக் பிடிச்சிருங்க. இந்த டைம் என்ன தெரியும்? இந்த கார்டை எடுத்து டாப்பில் வச்சு முன்னாடி வச்சு முன்னாடி வைங்க. உள்ளே வைக்காதீங்க, மேலே தெரியும். எப்படி எப்படி வச்சு ஓகேவா? இந்த டைம் எப்படி வச்சு சென்டரில். ஸோ அகைன் டாப்பில் என்ன கார்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேலே என்ன கார்டு இருக்குன்னு பார்க்க முடியுங்களா? என்ன கார்டு பிடிச்சிக்கோங்க. ஓ என்ன சாரது? மஜிக் சரியில்லையா? இப்போ உங்களோட கார்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டாப் கார்டு ஓகேவா? இந்த டைம் ஓப்பன் ஓப்பன் அப்படியே ஜஸ்ட் எந்த சரி இன்வெசிபிளாக இருக்குது. 1 2 டேப் பண்ணால் ஓப்பன் இல்லை இல்லை வெயிட் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கீங்க. மேஜிக் வந்து இல்லை மேஜிக் வந்து எல்லாமே கற்பனையாக நடக்கிறது. ட்ரீம் ரைட். ஒன்ஸ் நான் ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற பார்த்து எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே சேம் கார்டு, எல்லாமே ஒரே கலர் கார்டு ரைட். நீங்கள் செலக்ட் பண்ண ஆக்சுவலாக மேஜிக் வந்து என்ன எப்பவுமே ட்ரீம் கார்டு ரைட். இல்லை இல்லை வெயிட் முடிச்சு அண்ணா பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருக்கு. ஜிம்முக்கு போகிறேன் என்னோட பல்காக தான் இருக்கீங்க. அதில் தான் டவுட் இருக்கா? அதில் டவுட் இல்லை. ஓகே சரி தான் எனக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறனால கொஞ்சம் அட்வான்டேஜ். ஐயா அந்த காசு கொடுத்து வந்துடும். நான் ரெடின்னு சொல்ல போகிறேன். இவ்வளோதான் முடியுமா உங்களால்? உங்கள் எனர்ஜியை காட்டுங்க. ஓகே உங்களால் என்ன முடியும்? அப்போ நீங்கள் கையை டைட்டாக வச்சு உங்களோட எனர்ஜி ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்னோட எனர்ஜி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஐ திங்க் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ரைட் அது திரும்ப டைட்டாக வைங்க. உங்களோட எனர்ஜியெல்லாம் இப்போ எடுக்க போகிறேன். சரி அதை திருப்பி ஐயோ உங்கள் கை வந்து இப்போ ஒரு இரும்பு ராடு மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்போ நான் பெண்ட் பண்ணாலும் பெண்ட் பண்ண முடியாது. மைண்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இரும்பு ராடை கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே ரெடி? பவரெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப வீக் ஆகிருக்கீங்க. உங்களோட பவர் எடுத்து என்ன பண்ணீங்க? ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தொடாமல் கையை பவர் இல்லை ஆல்மோஸ்ட் நீங்கள் வீக் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க ரைட். இந்த டைம் நீங்கள் டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக சரி ஒன் மோர் டைம் டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் உங்கள் எனர்ஜி எடுத்தனால வீக்காக தான் இருக்கீங்க. இந்த டைம் திரும்ப டைட்டாக வச்சுக்கோங்க கையை.
சரி ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோட தலையில் கையை வச்சுக்கிறேன். அப்போ உங்களோட எனர்ஜி திரும்ப உங்கள் எனர்ஜி எல்லாம் இப்போ எப்படி இருக்கு லெவல் இருக்கும். தலையில் கையை வச்சுக்கிறேன். அந்த கையை அப்படியே லிஃப்ட் அப் பண்ணுங்க, தூக்குங்களேன். கையை தூக்கணும். இருங்க, நான் ரெடி பண்ணேன். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகே ரைட், ஒன் மோர் டைம். இப்போ தூக்குங்க. ஸ்ட்ராங் கூட. ஓகே, என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஃபீல் பண்ணீங்க. இப்போ திரும்ப நடுவில் வந்துடுறேன். ஓகே, அண்ணாவை வீக் ஆக்குனாதான் கொஞ்சம் எனக்கு நான் ஜெயிக்க முடியல. கேமில் ஜெயிக்கணும்னா எப்பயுமே ஆப்போனண்ட்டை வீக் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்கள் எனர்ஜி எல்லாமே இப்போ எடுக்க போகிறேன். ஓகே, அப்படியே இருப்பாங்க. ரெடி? இப்போ தூக்கி பாருங்க. தூக்குங்க. சரி, ரெண்டு கிலோ ட்ரை பண்ணுங்க. ரெண்டு கிலோ இது மரியாதை வேலை ஜிம்முக்கு தான். பல்காரி நீங்க. காலோட சேர்த்து தூக்கிட்டு தூக்கிருக்கிறாங்க. அந்த அண்ணாக்கு தூக்கி இருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் இன்னைக்கான கடைசி ஜோன்றனால என்னோட ட்ராவல் பண்ணுற என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் பக்கத்தில் யாராவது தெரியுறாங்களா உங்களுக்கு? ஆனால் என்ன சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, ஸ்டேஜில் கேட்குறேன். இல்லை மிஸ்டர் ஜான் இஸ் ஏ கோஸ்ட். அதாவது ஒரு பேய், கண்ணுக்கு தெரியாது. இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? சிலுவை. பாசிட்டிவ் எனர்ஜி ரைட், ஆல்மோஸ்ட். இப்போ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு இப்போ உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் இது. மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொன்னால் அவரோட எனர்ஜி மூலமா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பின்ஸ் ஆஃப் சைலண்ட்ல இருக்கு எல்லாரும். டைம் மறந்துட்டீங்களா? வேணா லைவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் மேலே வந்தீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு ஜானை காட்டலாம். அடுத்து இன்னொரு ஜானை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. எனிவன் ஜான இருக்குவா பேசிட்டு இருக்கு. சும்மா நலம் வருவாங்க. கத்திய என்ன கத்தியோ ஐயோ உங்களை போங்க காட்டுக்காக வர போறேன். அப்ப என்ன ரத்தம் தராதா? ரப்பர் கத்தி பட்டிக்கொண்டா போனது. தொடாம கையை தூக்கினவனு இல்ல தொடாம கையை தூக்கினவனு ரொம்ப யோசிக்காதீங்க. மைண்ட் அப் பண்ணிடுச்சு. இப்படி கேட்பீங்க தெரியும். ட்விஸ்ட் வச்சாதான்